العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, புனித ரமதான் மாதம் நாங்கள் இப்போது நடுப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று எங்களை 15ஆம் கிழமை இரவு இன்று எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் அனைவர்களும் விசேடமாக செய்யக்கூடிய வணக்கம், கடமையாக்கப்பட்ட வணக்கம் நோன்பு. அதோடு சுன்னத்தாக்கப்பட்ட வணக்கம் தராவீஹ் தொழுகை. வித்ரு தொழுகை என்பது அது எல்லா காலத்திலும் சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு தொழுகைதான். ரமதான் மாதத்தில் மட்டும் விசேஷமாக்கப்பட்டது அல்ல. ஆனால் விஷயம் தெரியாதவர்களில் அநேகமானவர்கள் வித்ரு தொழுகை ரமதான் மாதத்திலே தராவீஹ் தொழுகைக்கு பிறகு மாத்திரமே சுன்னத்தாக்கப்பட்டது என்று நினைக்கிறார்கள். அது தப்பு. வித்ரு தொழுகை எல்லா காலத்திலும் இஷா தொழுகைக்கு பிறகு தொழுவது சுன்னத்தான ஒரு தொழுகை தான். இப்படியான நோன்பு நோற்றல், தராவீஹ் தொழுதல், வித்ரு தொழுதல் போன்ற அமல்களை இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் செய்கிறோம். இன்னும் சில விசேஷமான அமல்களையும் செய்கிறோம். அது என்ன? கூடுதலாக திக்ரு செய்கிறோம். 15ஆம் கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை இரவு, 27ஆம் கிழமை இரவு பள்ளி வாயில்களிலே எங்குமே திக்ரு செய்வார்கள். திக்ரையும் நாங்கள் விசேஷமான ஒரு வணக்கமாக இந்த ரமதானில் செய்கிறோம். ஸலவாத்து சொல்லுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், தௌபா செய்கிறோம், சதகா தான தர்மங்களை, ஜகாத்துகளை வழங்குகிறோம். இப்படியான விசேஷமான அமல்களை நாங்கள் செய்கிறோம். அமல்களை செய்வதற்கு முன் அந்த அமலை எப்படி செய்ய வேண்டும் என்றும், எந்த அடிப்படையில் அந்த அமல் நிகழ வேண்டும் என்றும் இவன் தெரிந்து கொண்டுதான் அமலிலே காலை வைக்க வேண்டும், இறங்க வேண்டும். காரோட்ட தெரிந்து கொள்ளாமல் காரிலே ஏறி இருந்து ஸ்டார்ட் பண்ணினால் இவனுக்கும் ஆபத்து, பிரயாணம் செய்கின்றவர்களுக்கும் ஆபத்து. அதே போல ஒரு வணக்கத்தில் ஈடுபடுவதற்கு முன் அந்த வணக்கத்தினுடைய தாற்பயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி செய்வது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நான் பலதையும் எடுத்து பேசாமல் உங்கள் மத்தியிலே திக்ரை மட்டும் சற்று சுருக்கமாக சொல்லலாம் என நான் நினைக்கிறேன். ஏன், நாங்கள் திக்ரு செய்யக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வல்லாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வல்லாக்கிராத்தி அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரன் வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா என்றும் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், உذ்குருல்லாஹ ஹத்தா யகூலு இன்னஹு மஜ்னூன் என்றும் சொல்லுகிறார்கள். இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வல்லாக்கிராத்தி. அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய ஆண்களுக்கும் அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய பெண்களுக்கும் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பை வழங்குகிறான். வ அஜ்ரன், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் கரீமா வ அஸீமா வரியா. அதாவது வலுப்பமான கூலியையும் பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு சாராருக்கும் கொடுக்கிறான். யாராரு? அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்களுக்கும். இந்த ஆயத்து இப்படி சொல்லுது.
அப்ப இதுல நீங்க மற்ற பக்கம் விளங்கிக்கணும், அது நான் சொல்ல தேவையில்லை. வல்சாக்கிரீன் அல்லாஹ கலீலன் வல்சாக்கிராத்தி, அல்லாஹ்வை கொஞ்சமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் கொஞ்சமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இந்த நிலைமை இல்லை என்பது இந்த ஆயத்திலிருந்து வழங்கும். சரியா? இதையும் மனசுல வச்சுக்குங்க. இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் தஆலாவை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அப்ப அந்த ஆயத்திலையும் அதிகமாக திக்ர் செய்கிற ஆட்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்திலையும் அதிகமாக திக்ர் செய்கிறவங்களை பற்றி சொல்றான், திக்ர் செய்யும்படி சொல்றான். அதிகம்ங்கிற சொல்லு அரபு சொல் என்ன தெரியுமா? இந்த ஆயத்தில் வந்த பாருங்க, 2 ஆயத்திலையும் கசீரன் கசீரன் என்று அல்லாஹ் சொல்றான். அதிகமாக, கசீரன் அதிகம், அதிகமாக திக்ர் செய்யணும். அதிகமாக திக்ர் செய்யுங்கிறதுக்கு எத்தனை தரம் செஞ்ச அதிகம்ங்கிறது உண்டாகும்? 50 தரம் செஞ்சா அதிகம் என்று உண்டாகுமா? அல்ல 100 தரம் செஞ்சா அதிகம் என்று உண்டாகுமா? அல்ல 1 கோடி தரம் செஞ்சா அதிகம் என்று உண்டாகுமா? நாங்க திக்ர் செய்கிற கூட்டத்திலையும் சேர்ந்து போனோம், அதிகமாக திக்ர் செய்த கூட்டத்திலையும் சேர்ந்து போனோம். திக்ர் செய்கிற ஆட்களை பத்தி அவ்வளவு தூரம் அல்லாஹ் தஆலா சொல்லல. யாரை பத்தி பெருசா சொல்றான்? அதிகமாக திக்ர் செய்கிற ஆட்களை பத்தி தான் பெருசா சொல்றான். அவங்களுக்கு தான் இப்படியான சிறப்புகள் எல்லாம் இருப்பதாகவும் சொல்லுகிறான். அப்ப நாங்க எந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளணும்? கொள்ளையாக அள்ளி கொள்ளக்கூடிய கூட்டத்திலாம் சேர்ந்து கொள்ளணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதிகமாக திக்ர் செய்யணும். இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க, அதிகமாக திக்ர் செய்யன்றா எத்தனை தரம் செய்யற? 100 தரம் செஞ்சா அது அதிகம். எவன் சொன்னான்? அல்லாஹ் சொல்லியிருக்கானா? அல்லது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா? அல்லது யாராண்டு சொல்லியிருக்காங்களா? 100 தரம் சொன்னா செய்தா அது அதிகம் உண்டாகும் என்று உங்களுக்கு நல்லா தெரியணும். அதிகம் கொஞ்சம், கசீரண்டா அதிகம், கலீலண்டா கொஞ்சம் என்ற அர்த்தம். அதிகம் என்பதும் கொஞ்சம் என்பதும் நிசபி. நிசபி என்று சொன்னா நிஸ்பத்தில் உள்ளது. நிஸ்பத்தில் உள்ளதுண்டா என்ன? ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் அது கூடுதல் குறைவு என்று சொல்வோம். பெரிசி பொடி எதை பொறுத்தது? நிசபி. இன்னொன்றோடு ஒப்பிட்டுத்தான் ஒன்று பெருசி, இன்னொன்றோடு ஒப்பிட்டுத்தான் அது சிறுசி. இவன் சின்னப்பனா பெரியவனா? ஆமா, சின்னவன். இவன் சின்னவன். இவனை விட சின்னவன் ஒருத்தன் எடுப்பான். இந்த இவன் இருக்கான், இவனை விட சின்னவன். இவன் சின்னவனா பெரியவனா? இவன் சின்னவன். இப்ப இவன் பெரியவன். அப்ப இந்த பெரியவன் சின்னவன் என்பது ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்திலாம் இவர் பெரியாள். ஆரோட ஒப்பிட்டு பார்த்து பெரியாள்? இவரோட ஒப்பிட்டு பார்த்து இவர் பெரியாள், பெரிய பொடியன். இவரோட ஒப்பிட்டு பார்த்து இவர் சின்ன பொடியன், இவர் பொடியன். இவரை என்னோட ஒப்பிட்டு பார்த்து இவர் சின்ன பொடியன், நாம் பெரியவன். அப்ப பெரியவன் என்பதும் சின்னவன் என்பதும் இன்னொன்றுடன் ஒப்பிட்டு பார்த்து எடுக்கின்ற ஒரு முடிவே தவிர அது இப்படித்தான் பெருசி சின்னதென்று சொல்லிடாது. அதே போல அதிகம் என்பதும் கொஞ்சம் என்பதும் இன்னொன்றுடன் ஒப்பிட்டு எடுக்கக்கூடிய ஒன்றே தவிர மொத்தமாக இது அதிகம் இது கொஞ்சம் என்று சொல்லிடாது. அப்ப நாங்க இந்த ரமலானில் திக்ர் வைச்சாலும் சரிதான், அல்லது வேற நாட்களில் திக்ர் வைத்தாலும் சரிதான், அல்லாஹ்வை அதிகமானவர் திக்ர் செய்யக்கூடியவர்களாக ஆகுவதற்கு எத்தனை தரம் செய்யணும்? கணக்கில்ல.
அப்ப எப்படிப்பா அதிகம் என்று எடுக்கிற? நமக்கு மன திருப்தி ஒன்று வேணும் அல்லவா? நாம் அதிகமாக சேர்ந்துட்டோம் அல்லது திக்ரு செய்துட்டோம் என்று முடிவெடுக்கிறேன்டா எத்தனை நேரம் செஞ்சிருக்கணும் குறைஞ்சபட்சம்? உங்களுக்கு தெரியுமே இல்லையா, தங்க மோதிரம் போடுறது ஹராம், வெள்ளி மோதிரம் போடுறது என்ன ஹலாலா? சுன்னத்து. ஹலாலுக்குள்ளையும் சுன்னத்து. சரி, இப்ப என்ன செய்ய போறான்? ஒருவன் தங்கத்தையும் வெள்ளியையும் கலந்து ஒரு மோதிரம் அடிச்சு போட போறான். மோதிரம் அடிச்சு போட போறான். தனி வெள்ளியும் இல்ல, தனி தங்கமும் இல்ல, ரெண்டும் கலந்திருக்கி போடலாமா இல்லையா? போடலாம் என்று திடீர்னு சொல்லலாம். அங்க ஒரு விளக்கம் ஒன்று, அந்த விளக்கத்தை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். அது எப்படி? ஒரு பவுன்ல இப்போ ஒரு மோதிரம் போட போறான். செட்டியாக அரை பவுன், செட்டியா அரை பவுன் வெள்ளி, செட்டியா அரை பவுன் தங்கம் சமம். போடலாமா இல்லையா? போடலாம். எது கூட எது குறைய? கூட குறைய இல்லைங்க. செட்டியா அரைவாசி வெள்ளி, செட்டியா அரைவாசி தங்கம் சமம், போடலாம். தங்கம் அரைப்பவுனும் ஒரு மஞ்சாடியும், வெள்ளி அரைப்பவுன் செய்து போடலாமா? போட இயலா. ஏன் போட இயலா? கூட. எது கூட? தங்கம் கூட. எவ்வளவு கூட? ஒரு மஞ்சாடி கூட. கசீர் கூட என்று வந்துட்டு, கூட தங்கம் கூட என்று வந்துச்சு. எதை வச்சு வந்துச்சு? இந்த வெள்ளியை வச்சுத்தானே வருது. தங்கம் கூட என்கிறது எதை வச்சு வருகிறது? வெள்ளிட அமௌண்ட், அந்த வெள்ளிட எடையை வச்சுத்தான் தங்கம் கூட என்று வருகிறது. ஒரு மஞ்சாடி கூட. அப்ப போடலாம். சமமாக இருந்தால் போடலாம். தங்கம் கூடியிருந்தா ஒரு மஞ்சாடி ஏனும் போடலாம். வெள்ளி கூடியிருக்கு, தங்கத்தை விட வெள்ளி கூடியிருக்கு. தங்கம் அரைப்பவுன், ரெண்டு மஞ்சாடி அரைப்பவுன் இருக்கு. வெள்ளி ஒரு அரைப்பவுனும் ரெண்டு மஞ்சாடியும் கூட இருக்கு, அதுவும் போடலாம். அப்ப என்ன? தங்கமும் வெள்ளியும் சமமாக இருந்தால் போடலாம். அல்லது தங்கத்தை விட ஒரு மஞ்சாடியேனும் வெள்ளி கூட இருந்தாலும் போடலாம். எப்ப போடலாம்? வெள்ளியை விட ஒரு மஞ்சாடியேனும் தங்கம் கூட இருந்தால் போடலாம் என்று வருகிறது. இப்ப இந்த கூடைங்கிறது வெள்ளியை வச்சுத்தானே கவனிக்கிறீங்க. இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அதிகமாக திக்ரு செய்யறேன்டா எப்படி முடிவெடுங்க? 24 மணித்தியாலத்தை எடுங்க. நீங்க 24 மணித்தியாலம் தானே ஒரு நாள். இந்த 24 மணித்தியாலத்தில் 12 மணித்தியாலம் திக்ரு செய்யறான். 12 மணித்தியாலம் திக்ரு செய்யல. இவர் அதிகம் திக்ரு செய்த கூட்டத்தில் சேருவாரா சேர மாட்டாரா? சும்மா உங்களோட புத்தியை வச்சு சொல்லுங்களேன். இது மார்க்க பத்துவா கொடுக்கிற வியாபாரம் இல்லையே. இப்ப நான் கேட்கறதுக்கு ஒரு விடைய சொல்லுங்க. உங்களோட அக்கல் உங்களோட புத்திக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க. ஒரு நாள் 24 மணித்தியாலம், சரியா 12 மணித்தியாலம் திக்ரு செய்யறான், சரியா 12 மணித்தியாலம் திக்ரு செய்யாம இருக்கான். இவன் கூடுதலாக திக்ரு செய்த கசீரன், அதிகமாக திக்ரு செய்த கூட்டத்தில் சேருவானா? சேர மாட்டான். ஏன்? அதிகம் என்று வராது. அதுவும் 12 தான், இதுவும் 12 தான். எப்படி அதிகம் என்றதுக்கு வரும்? வராது. அப்ப அதிகம் திக்ரு செய்கிறவர் என்று சொல்றதா இருந்தா 12 மணித்தியாலமும் ஒரு 5 நிமிஷமும் கூட இவர் செஞ்சிருந்தார் என்றா அங்கால எத்தனை மணித்தியாலம் இருக்கு? 12 மணித்தியாலத்துக்குள்ளான் இருக்கு. அப்ப எது கூட வரும்? 12 மணித்தியாலம் 5 நிமிஷம் இவன் செஞ்சிருக்கிறான். சரி, சமனை விட 5 நிமிஷம் மேலதிகமாக வந்திருப்பதனால கூடுதலாக திக்ரு செய்த கூட்டத்தில் அவன் சேருவான். அப்ப
குறைஞ்ச பேச்சத்தான் நான் பேசுறேன். இது ஆக குறைஞ்ச மட்டத்தில் உள்ள பேச்சு. ஒரு மனிதன் அதிகமாக திக்ர் செய்த கூட்டத்தில் சேர்ந்ததா இருந்தால் சரியாக ஒரு நாளை 24 மணித்தியாலத்தை சரியாக பங்கிட்டு 12 மணித்தியாலத்தை விட கொஞ்சம் கூடுதலாகவாவது திக்ர் செய்தால்தான் அதிகம் திக்ர் செய்தவர் என்ற கூட்டத்தில் சேருவான். இப்ப நாங்க ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலத்தில் 12 மணித்தியாலம் திக்ர் செய்யறோமா? சமமாக செய்யறேன்னு பார்க்க அதிகமாக இல்லை, அதுவும் இல்லை. கூட செய்யறோமா? 12 மணித்தியாலத்தை விட கூட இல்லை. அப்ப நாங்க அவ்வளவு பேரும் நான் அப்படி செய்யறதில்ல. உங்களை பற்றி தெரியா, நீங்க 12 மணித்தியாலத்தை விட கூட செய்யறீங்களேன்னுமா எனக்கு தெரியா. ஒரு மனுஷன் எப்படிடாப்பா 12 மணித்தியாலத்தை விட கூட அவன் திக்ரு செய்யற? இந்த நோம்புல மட்டும்தானா இந்த சட்டம்? குர்ஆன் நோம்புக்கு மட்டும்தானா சட்டத்தை சொல்லுதோ? இல்லையே, குர்ஆன் எல்லா காலத்துக்கும் உள்ளது. எல்லா காலத்திலும் எல்லா மனிதரும் அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய ஆக்களாத்தான் இருக்கணும். அப்ப எப்படி செய்யற? 12 மணித்தியாலம் இவன் திக்ரு செஞ்சுக்கிட்டே கிடந்தானாமண்டா. சந்தைக்கு போற இல்லையா, கல்யாணம் முடிக்கிற இல்லையா, தொழில் செய்யற இல்லையா, கூட்டாளிமாரை சந்திக்கிற இல்லையா, சும்மா கடற்கரைக்கு உல்லாசமா போற இல்லையா, ஒரு ஊருக்கு கூட்டாளிமாரை பார்க்க போற இல்லையா? அப்ப எப்படி இவர் அதிகமாக திக்ர் செய்தவராக ஆக முடியும்? 12 மணித்தியாலம் காலத்தால சுபஹு கதைக்காது. காலத்தால சுபஹு தொழுதுட்டு 6 மணிக்கு தஸ்பீஹோட பள்ளிக்கு இருந்தா பின்னேரம் 6 மணியோட தான் 12 மணித்தியாலம் ஆகும். பின்னேரம் 6 மணியாக இவர் முடிக்காரு. ஊட்ட போன உடனே செருப்புடன் நிற்பாள் சிறைமா. ஏன் என்ன உழைப்பார் இவரு? ஒன்றுமே உழைக்க முடியாது. ஏன் திக்ர்லயே இவற்ற காலத்தை போக்கிட்டாரு. சரிதான், பகலையில உழைக்காரு வச்சுக்குவோமே, ராவையில திக்ர் வைப்பாரு. மகரிபோ காலையில 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் உழைச்சிட்டாரு. இப்ப 12 மணித்தியாலத்தை திக்ர் செய்வோம் போட்டு மாலை 6 மணியிலிருந்து சுபஹ் 6 மணி வரைக்கும் திக்ர்லயே கிடந்தார் என்றாலும் நிப்பாள் செருப்போட. அவளோட தேவை திக்கிறலே கிடந்து அவளோட திக்கிற பாக்குறதுக்கு. அப்ப எப்படி அப்ப அதிகமாக திக்ர் செய்யற? இந்த கூட்டத்தில் நாங்க சேரணுமே. அப்படி செய்யறேன்டா, அதுக்கு இந்த ஆயத்தையும் கொஞ்சம் நீங்க விளங்கினா தான் அது உதவியா இருக்கும். எப்படி இந்த உலகத்தில் உள்ள உலமாக்கள் எல்லாம் அதிக சொல்ற எப்படி என்று தெரியுமா? ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நீங்க எந்த பள்ளியில போய் எந்த ஆலிம் ஹதீஸ் சொன்னாலும் கேட்டு பாருங்க, இந்த அர்த்தம் தான் சொல்றேன். ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே ஒழிய நான் படைக்கவில்லை. அங்க பிளப்படுத்தி சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே ஒழிய நான் படைக்கவில்லை. சண்டைக்கு போறதுக்காக படைக்கவில்லை, கல்யாணம் முடிக்கிறதுக்காக படைக்கவில்லை, புள்ள ஒட்டியோடு போறதற்காக படைக்கவில்லை, கூட்டாளிமாரோட பேசி தீர்ப்பதற்காக படைக்கவில்லை, வியாபாரம் பண்ணுவதற்காக படைக்கவில்லை. அப்படித்தான் அர்த்தம். ஏன்னா தைக்கீதாவே போச்சு. என்னை வணங்குவதற்காகவே ஒழிய படைக்கலேண்டா ஒருவன் என்ன செய்யணும்? சும்மா சின்ன பிள்ளை பருவம் போல் போனாலும் வயசு வந்தத்திலிருந்து ஒரு 15 வயசானத்திலிருந்து அவர் வணங்கிட்டே இருக்கணும். அவர் வணங்கிட்டு இருந்தா இந்த வேலையெல்லாம் பார்க்கற இல்லையா? அப்ப அங்கதான் நீங்க பாயிண்ட் எடுக்க வேணும். அது எப்படி என்றா, நாங்க வணக்கத்தை குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆக்கிக்கிட்டோம். அதுதான் அந்த பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நோக்கம் நாங்க வணக்கத்திலே தான் கிடக்கணும் 24 மணித்தியாலம் என்றதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அப்ப எப்படி கிடக்கிற? டிவி பார்க்கும் அல்லவா? நாங்க டிவி பார்க்கும் ஒரு 1/2 மணித்தியாலம் இருந்து டிவி பார்க்க என்னத்தையோ ஒரு செய்தியை கேட்க, இல்லாட்டி ஒரு ரெஸ்லினை பார்க்க, இல்லாட்டி பொக்சினை பார்க்க, இல்லாட்டி ஒரு படத்தை பார்க்க, 1/2 மணித்தியாலம் பார்க்க டிவி பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரம் திக்ரு செய்த நேரமா? இல்லை அம்பி,
இங்க இருக்கிறவர் எழுதுவாரு, மலமகண்டு எழுதிக்கிறதுக்கு ஆள் இருக்கல்லவா, இவர் என்ன எழுதுவாரு, படம் பார்த்தான் படம் பார்த்தான் படம் பார்த்தான் படம் பார்த்தான் அப்படித்தான் எழுதுவாரு. எழுதித்தான் நினைக்கணும். 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அவன் படம் பார்க்கானண்டா 7 மணி வரைக்கும் இருந்து போட்டு 7 மணிக்கு 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் படம் பார்த்தான் எழுதுறல அவரு. அவர் எப்படி எழுதணும், படம் பார்க்க ஆரம்பிச்சதிலிருந்து படம் பார்த்தான் படம் பார்த்தான் படம் பார்த்தான் எழுதணும். 7 மணி வரைக்கும் எழுதி விட்டுருவாரு. எங்க திக்ரு செய்த 7 மணிக்கு என்ன செய்யறாரு, போய் பொண்டாடியோட கொஞ்ச நேரம் 8 மணி வரைக்கும் காய்ச்சிட்டு இருக்காரு. என்ன எழுதுவாரு, திக்ரு செய்தான் எழுதுவாரு. பொண்டாடியோட காய்ச்சிட்டு இருந்தான், பொண்டாடியோட காய்ச்சிட்டு இருந்தான், பொண்டாடியோட காய்ச்சிட்டு இருந்தான் 8 மணி வரைக்கும். 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் கடற்கரைக்கு போய் நண்பர்களோட காய்ச்சிட்டு போறாரு. எப்படி எழுதுவாரு, நண்பர்களுடன் கடற்கரையில காய்ச்சிட்டு இருந்தான் இப்படிதான் எழுதுவாரு. அதுல இருந்து மரம் 1 மணிக்கு இன்னொரு வேலை, அது இப்படி அப்படித்தான் எழுதிப்பாரு. எப்படி அல்லாஹ் திக்ரு செய்தான் என்று எழுதுவாரு. அப்ப நாம் ஒரு வழி செய்யணும். அந்த வழியைத்தான் உலமாக்கள் சொல்லி தாரல்ல. ஏனென்றா அந்த அவங்க போற சுவர்க்கத்துக்கு நாங்களும் பேச்சிருவோமே என்றதுக்காக வேண்டி சொல்லி தாரல்ல. நீங்களும் போகத்தானே வேணும், நாங்களும் போகத்தானே வேணும் அவங்க போற சுவர்க்கத்துக்கு. ஆகவே நான் சொல்லித்தாரன். அத நீங்கள் எதை எதை பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் ஹக்கென்று பாருங்கள். நீங்கள் எதை எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அதை ஹக்கென்று கேளுங்கள். நீங்கள் எதை எதையெல்லாம் ருசிக்கின்றீர்களோ அதை ஹக்கென்று ருசியுங்கள். நீங்கள் எதை எதையெல்லாம் பிடிக்கின்றீர்களோ அதையெல்லாம் ஹக்கென்று பிடியுங்கள். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கின்றீர்களோ ஹக்குக்கு கொடுக்கிறேன் என்று கொடுங்கள். நீங்கள் யார் யாரிடமிருந்து எடுக்கின்றீர்களோ வாங்குகின்றீர்களோ ஹக்கிடமிருந்து வாங்குவதாக நினையுங்கள். யாருடன் இருக்கின்றீர்கள், ஹக்குடன் இருக்கின்றீர்கள், அல்லாஹ்வுடன் இருக்கின்றீர்கள். ஆகவே ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலத்தை 12 பிரிச்சு 5 நிமிஷம் கூட வச்சுக்கிட்டு திக்ரு செய்யணும் என்ற கருத்தெல்லாம் தேவையில்லை. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே தான் நான் மனிதனையும் ஜின்னையும் படைத்திருக்கிறேன். இவன் வணங்கிட்டு தான் இருக்கான். கல்யாணம் முடிச்சானண்டா வணங்குறான், மார்க்கெட்டுக்கு போகிறான் வணங்குறான். அதை நீ வணக்கமாக்கிக்க, வழக்கமாக்கிக்காத. வணக்கத்துக்கும் வழக்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு. வழக்கமண்டா ஆதத், வணக்கமண்டா இபாதத். இபாதத்தாக நீ செய். மார்க்கெட்டுக்கு போறியா, இபாதத்தாக நினைச்சு செய். கல்யாணம் முடிக்கிறியா, இபாதத்தாக நினைச்சு செய். உடல் உறவு கொள்கிறியா, இபாதத்தாக நினைச்சு உடல் உறவு கொள்ளு. நண்பனை பார்த்து சிரிக்கின்றீரா, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக இபாதா, நீ உன்னுடைய நண்பனின் முகத்தை பார்த்து புன்னகைப்பது உனக்கு வணக்கம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூட்டாளியை கண்டா என்ன மச்சான், இது ஆதத். ஆதத்தா நீ செய்யாதே, அதுல வேலை இல்ல, ஆதத்துல வேலை இல்ல, வணக்கமாக செய். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய நண்பனின் சகோதரனின் முகத்தை பார்த்து நீ புன்னகைப்பது சிரிப்பது இபாதத் என்றார்களே. இபாதத் என்ற அடிப்படையிலே செய். 24 மணித்தியாலத்திலையும் இபாதத்திலா இருப்பார். இவர் கடையை போய் துறக்கிறாரு. நான் கொழும்புல ஒரு பெரிய கோடீஸ்வரனோட கொஞ்ச நாள் கூட்டாளியா இருந்தேன். இப்பயும் கூட்டாளிதான், சந்திக்கிற வாய்ப்புகள் இல்லை. அவரை ஒரு நாள் சந்திக்க போன நேரத்தில் எத்தனையோ ரூமை தாண்டி போகணும். உங்களுக்கும் தெரியும், ஏரியா 2ஆம் குறுப்பு தலைவர் இதுக்கு பல்லா கிளப் அண்ட் கம்பெனி என்று போட்டு அதில் ஓனர் சதக் ஹாஜியார் ஹயாத்தோட இருக்கார். இப்பயும் இந்தியாக்கார ஆள். எத்தனையோ ரூமை தாண்டி தான் அந்த மனுஷன் ரூமுக்கு போகணும். அவர்கிட்ட ரூமுக்கு போனா ஒன்றுமில்லை, ஒரு மேசை ஒன்றிருக்கும். அந்த மேசைக்கு நேரம் நல்ல டீ பல்ப் ஒன்று பணிச்சு போடப்பட்டிருக்கும். வளைச்சு நல்ல தரமான புட்டு வச்சுட்டு இருக்கும். வெள்ளக்காரம் மட்டும்தான் அவர்கிட்ட போய் பேசிட்டு இருப்பான். பெரிய கோடிக்கணக்கான பெரிய லட்சக்கணக்கான கல்லுகள்ற வேலையை, ரத்தின கல்ற வேலையை மட்டும்தான் அவர் பார்ப்பாரு. மற்ற எல்லாம் கடையில முன்னு பிரிக்கிறவன் எல்லாம் பார்த்து அனுப்பிடுவான். நான் அதுக்குள்ள போனா அவரு காசை எப்படி வச்சிருக்காருண்டா, ஒரே பேக்கில் கட்டி வச்சிருக்காரு காசை.
இந்த உரபேக்கு அரிசி வார உரபேக்கு அதுல கட்டி கட்டி வச்சிருக்க ஒரு 5-6 பேக்கு. நான் சும்மா வாடியா கேட்டேன், என்ன ஹாஜியார் எங்கட ஊர்ல மாட்டுப்பிய கட்டுற பேக்குல காசை கட்டி வச்சிருக்கிறீங்க நீங்க? அப்ப அவர் திருப்பி என்கிட்ட கேட்காரு, எந்த போக்கும் தெரிஞ்சாள் அவரு என்கிட்ட கேட்காரு, காசு உழைக்க வானாண்டா சொல்லி மார்க்கத்துல. காசை காசண்டி நீ பார்த்தா தானே அப்ப குத்தம். அக்குடைய வெளிப்பாடு கண்ணன் வெளிப்பாடு வருது. இபாதத்தை பேசிருமே காசை நோட்டை, இது ஒரு நோட்டு ரெண்டு நீ நினைச்சுக்கிட்டு எண்ணினால் தான் நோட்டை எண்ணுகிறாய். இது ஹக்குடைய வெளிப்பாடு என்று நீ பார்க்கின்ற பொழுது நீ நோட்டை பார்க்கவில்லை, அத்தாலாவுடைய நினைவையிலே நீ இருக்கிறாய் என்று ஒரு கருத்து சொன்னார். இதே போல நாங்க 24 மணித்தியாலத்தையும் திக்ராக ஆக்கலாம். எப்படி திக்ராக்கிறது? நான் ஒருவனை பார்க்கிற நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு இவன், அல்லாஹ்தான் இவனுடைய சூரத்திலே உருவத்திலே தஜல்லியாகி இருக்கிறான் என்று பார்க்கும்போது யாரை பார்க்கிறோம்? அல்லாஹ்வை பார்க்கிறேன். யார் என்றாலும் இந்த சகாத்து காலம் தான் இந்த காலம். காசை கீச கொண்டு வந்து தந்தாக என்றா இப்ராஹிம் ஹாஜியாரு தாராரு என்று வாங்கிங்க குத்தம். ஏன் தாரவன் ஆறு? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா ராத்த லிமா கதைத வலா முபத்தில லிமா ஹக்கம்த. கொடுக்கிறவனும் அவனே, எடுப்பவனும் அவனே. ஒரு ஆள் காசு தாராரு சக்காலத்து காசுண்டா இப்ராஹிம் ஹாஜியார் வச்சுக்குமே அவருடைய பேரு. இப்ராஹிம் ஹாஜியார் சந்தாரண்டி இவன் வாங்கினான். இப்ராஹிம் ஹாஜியாரு கிட்ட வாங்கினான், அல்லாஹ் கிட்ட வாங்கல. நீ யாருக்கிட்ட வாங்கணும்? அல்லாஹ் கிட்ட வாங்கணும். இப்ராஹிம் ஹாஜிட்ட வாங்கினா அல்லாஹ் கோபிப்பான். ஏன்? அல்லாவுக்கு வேறான ஒரு ஆள் இப்ராஹிம் ஹாஜியார் நினைச்சுக்கிட்டு வாங்கினியண்டா நீ வேறொரு ஆளுகிட்ட வாங்குற, அல்லாஹ் கிட்ட வாங்கல. இப்ராஹிம் ஹாஜியாருடைய கோலத்திலே அல்லாஹ் தான் தஜல்லியாகி தருகிறான் என்று வாங்கினால் நீ அல்லாஹ்விடம் இருந்தே வாங்குகிறாய். நீ உத்தனை கொடுக்க போறியா இந்த ரமதான்ல அல்ல மத்த மாசத்தையில கொடு. எப்படி கொடு? இன் துக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுலாஇஃபஹு லஹு அவ்ஆபன் கஸீரா. எங்கட பாப்பாவுடைய காலத்தில் மர்ஹூம் இதோ உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் ஒரு நாள் இரவு இங்கே ஒரு மஜ்லிஸ் நடைபெற்றது. அந்த மஜ்லிஸிலே பேசி கீசி எல்லாம் முடிஞ்சு நார்ஷா கொடுக்கிற நேரம் நம்ம வாப்பா எழுப்பி சொன்னாங்க, இந்த நார்ஷா கொடுத்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சலசலப்பா கிடக்கு, நான் ஒரு கதையை ஒன்று சொல்றேன்னு கேட்குறீங்களா நீங்கன்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? இன் துக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தால், அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தால், அல்லாஹ்வுக்காக கடன் கொடுத்தால் என்றால் மஃபூல் லஹு அல்லது அது இலக்கணம் ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இலக்கணம் படிக்காததுனால அதை சொல்லியும் விளங்காது. மஃபூல் பிஹி, மஃபூல் பிஹி. வரப்து ஸைதன், ஸைதை நான் அடித்தேன் என்றால் ஸைதுக்காக அடித்தேன் என்ற கருத்து வராது. ஸைதை அடித்தேன். வரப்து இப்ராஹிம், இப்ராஹிமை அடித்தேன். அல்லாஹ்வுக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் என்றால் அல்லாஹ்வுக்காக கொடுத்தால் என்ற கருத்து இல்லை, அல்லாஹ்வுக்கே கொடுத்தால். ஆத்தைத்து இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு கொடுத்தேன் என்றால் இப்ராஹிமுக்கே கொடுத்தேன். அப்ப அது இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. விளங்கா? கருத்தை கேட்டுக்குங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் அதை அவன் திருப்பி தரும்போது பல மடங்காக திருப்பி தருவான் என்ற இந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு பொருளை சொல்லிட்டு எங்கட வாப்பா கேட்டாங்க இருந்தாக்கள் கிட்ட, டேய் அல்லாஹ்வு கடன் கொடுக்கிறேன்டா எங்கட அறியான் தேடி கீடி போய் பார்த்து அவனுக்கு கடனை கொடுத்தா அவன் உண்ட பல மடங்கா திருப்பி தருவானாமே, வட்டியோடையும் முதலோடையும். அப்ப அவன் எங்க இருக்கான்? அப்படி என்ன தேடி கொடுக்கலாமே, அப்படி இருக்கான அல்லாஹ்ன்ற எங்க சரி எந்த அவன் உண்ட பல மடங்கா திருப்பி தருவானாமே, வட்டியோடையும் முதலோடையும். அப்ப அவன் எங்க இருக்கான்? அப்படி என்ன தேடி கொடுக்கலாமே, அப்படி இருக்கான அல்லாஹ்ன்ற
எங்க சரி எந்த நாட்டுல சரி அல்லாஹ்ன்னு ஒருவன் இருக்கானா? அப்படியாண்டா எவ்வளவு கோடி இவரன் பிளேன்ல வரந்தான கொண்டு அவனுக்கு ஒரு ஹதியாவை கொடுத்து போட்டு ஓடி வந்துடுவானே. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கடன் கொடுத்தீர்களே ஆனால் என்றா என்ன? நீங்க எல்லாம் யாரு? இந்த சிருஷ்டிகள் எல்லாம் யாரு? அவனுடைய வெளிப்பாடுகள், அவனுக்கு வேறாகாதவைகள். அந்த சிருஷ்டிக்கு கொடுக்கும் போது அல்லாஹ்வுக்கே கொடுக்கிறான். அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற எண்ணத்தோட தான் இவன் கொடுக்கணும். சிருஷ்டிக்கு கொடுக்கிற எண்ணத்தோட கொடுத்தானண்டா இவர் கொடுத்தது புல. சிருஷ்டி இல்லை, எப்படி கொடுக்க முடியும்? ஆகவே நாங்கள் 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருப்பதற்கு சாத்தியம் உண்டு, இடம் இருக்கிறது. வஹதத்துல் வஜூத், இந்த ஞானத்திலே தான் அந்த இடம் இருக்கிறது. மற்றவன் இந்த ஞானம் தெரியாதவன் என்ன செய்வான்னு தெரியுமா? இந்த 5 நேரம் தொழுகிற அந்த 5 நிமிஷம் ஒரு நேரத்துக்கு அந்த 5 நிமிஷம் தான் இவர் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்காரு. அஸ்ர் தொழுகைக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த 5 நிமிஷம் தான் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்காரு. இல்ல திக்ர் செய்ய போறேன்னு ஒரு மணித்தியாலம் திக்ர் செஞ்சாருண்டா அந்த ஒரு மணித்தியாலம் தான் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்காரு. 24 மணித்தியாலமும் இல்லையே. வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூனுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருமே. ஆகவேதான் சூஃபியாக்கள் ஞானிகள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னது போல நீ இருந்துக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான்? அவனை வணங்குவதற்காகவே என்று அவன் படைக்கல. அப்ப வணங்கிட்டே இரு. அப்ப கல்யாணம் முடி வணக்கம் தான். சந்தைக்கு போற வணக்கம் தான். காட்சி திக்கிற வணக்கம் தான். டிவி பார்க்கிற ஹக்கண்டு பார்த்தா வணக்கம் தான். அப்ப எல்லாமே வணக்கமாக்கி அல்லாஹ்வை அதிகமாக நினைச்ச கூட்டத்தில் இவர் சேர்ந்துக்கணும். சரியா? இதுக்குள்ள இன்னொன்று என்ன? பிதிக்ரில்லாஹி தஸ்தாது ذுனூபு வதன்மஹிகுல் பஸாயிரு வல் குலூபு وترك الذكر أفضل كل شيء فشمس الذات ليس لها غروب. நேத்திரவு பேசும்போது இந்த பைத்தை நான் சொல்லி காட்டினன், விளக்கம் சொல்லல, சந்தர்ப்பம் இல்லாம போச்சு. இந்த பைத்து முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன பைத்து. முதலாம் குறிச்சில ஏறத்தாழ இந்த 79 80 81 81ஆம் ஆண்டளவில் முதலாம் குறிச்சியிலே நடைபெற்ற ஒரு மீலாத் விழாவுக்கு நான் பேச போனேன். அதுக்கிடையில் எங்க ஒரு வீட்டுல சாப்பாடு முதலாம் குறிச்சியில. அந்த வீட்டை சாப்பிட்டு போட்டு மேடைக்கு போறதுக்கு நடந்து வாரன். என்னோட ஒரு 5-6 பேர் கூட வாராங்க. அதுல ஒரு ஆள் சொன்னாரு, அந்த நிக்காரே மௌலவி ரோட்டோரமா, அவர் தான் குடமஸ்தான். நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு ஆள தெரியா. அவர் தானா? ஓ, அப்ப நிக்காரு அந்த வழியில நான் போறேன். அப்ப இவங்களே சொல்றான் வந்தவன், அவருக்கு நீங்க சலான் சொன்னீங்கன்னா வணக்கம் அம்பாரு மௌலவி. என்னமோ அவர் சொல்லட்டும், நாம போவோமே என்று நாம் வந்துகிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் மண்டன். அவரு பெருமேலோட ஒரு டவல், ஊத்த டவல் ஒன்றை போட்டுக்கிட்டு சாணம் கொடுத்துட்டு தான் நின்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் மண்டன். அவர் வணக்கம் என்று சொல்லல, அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லல, என்னமோ என்று சொன்னாரு. எனக்கு அது சரியா வழங்கல்ல. சோமாரிக்கிறியலான்னு கேட்டன். பிதிக்ரில்லாஹி தஸ்தாது ذுனூபு வதன்மஹிகுல் பஸாயிரு வல் குலூபு வதர்கு ذிக்ரி அஃதலு குல்லி ஷைஇன் வஷம்சு ذாத்தி லைஸ லஹா குரூபு. படிச்சுட்டா அந்த ஆள் சும்மா நமக்கு உச்செல்லாம் பேத்து நாம் எங்கட மேடையில பேசுற ஊட்டோயை படுப்போம் என்று வந்துச்சு எனக்கு. ஓ, அதிசயமா இருந்துச்சு. முஹைத்தீன் இப்னு அரபி சொன்ன பைத்து. இந்த பைத்து ஒருவருக்கு தெரிகிறேன்டா, இந்த ஞானக்கலையில ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒரு ஆளுக்கு தான் இந்த பைத்து தெரியணும். சும்மா இருக்க உலமாக்களுக்கு எல்லாம் இந்த பைத்து தெரியாது, அதுக்கு பொருளும் தெரியாது. இந்த மனுஷன் படிக்கானே இந்த ஆளு என்று சும்மா தூக்கி பாரி போட்டாப்பெல்லாம் இருந்துச்சு எனக்கு. அப்ப நான் போயிட்டு வரணும் நான் சொல்றதுக்கு இடையில அந்த மனுஷன் உள்ளுக்கு போயிட்டார். இது என்ன கருத்தை சொன்ன உடனே பாருங்க எப்படி இருக்கண்டு. என்ன பிதிக்ரில்லாஹி,
அல்லாஹ்வை திக்ரு செய்வதினால் தஸ்தாது துனூபு, பாவங்கள் கூடும். அல்லாஹ்வை திக்ரு செய்வதினால் தஸ்தாது துனூபு, பாவங்கள் கூடும், அதிகப்படும். அது மட்டுமல்ல, வதன்மஹிகுல் பஸாயிரு வல் குலூபு, அகப்பார்வைகளும் கல்புகளும் குருடா போகும் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறதுனால. பிதிக்ரில்லாஹி தஸ்தாது துனூபு வதன்மஹிகுல் பஸாயிரு வல் குலூபு. இப்படி இருப்பதனால ஃபதர்கு ذிக்ரி அஃலலு குல்லி ஷைஇன், ஆகவே திக்ர விட்டு போட்டிருக்கிறது ஆக மேலானது. வஷம்சு ذாத்தி லைஸ லஹா குரூபு, ذات என்ற சூரியன் அஸ்தமிப்பதில்லை, ذات என்ற சூரியன் மறைவதில்லை என்ற கருத்து. அப்ப இந்த பாடல் தரக்கூடிய கருத்தை பார்த்த உடனே விஷயம் விளங்காதவன் ஷரியத்துக்கு விரோதமான பாட்டு தூக்கி எறி, ஷரியத்துக்கு விரோதமான பாட்டு இது தூக்கி எறி. ஆரா பாடினவன், இன்னாரு பாடின என்ன பச்சை கள்ளனுகள் என்று சொல்லிடுவான். விஷயம் தெரியாதவன். எனக்கு முருத்தத்தண்டு பத்துவா தந்த மனுஷன் மௌத்தா போயிட்டாரு. நல்ல மனுஷன், அவரு நல்ல கெட்டிக்கார மனுஷன். அவர்கிட்ட நான் ஓதுற காலத்துல எங்கட வாப்பா கிட்ட ஒரு கிதாபு ஒன்று இருந்துச்சு, அல் இன்சானுல் காமிலண்டு. இப்பயும் எனக்கு தெரியும் அந்த கிதாபு. அதை நான் அந்த ஓதுற காலத்துல சும்மா ஒரு நாள் எடுத்து பார்த்தேன். அதுல வந்துச்சு, ராய்து ரப்பி ஃபீ சூரத்தி ஷாபின் அம்ரத, அழகிய வாலிபனுடைய உருவத்திலே என்னுடைய ரப்பை கண்டேன் என்ற ஹதீஸ் வருகிறது. பாப்பாக்கு தெரியாம மெல்ல கிதாப் எடுத்து நான் ஓதுறபடியும் தானே பொட்டிக்குள்ள வச்சு லீவுக்கு வந்தனா பொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு மதரசா ஆரம்பிக்கிற டைம்ல கொண்டு விட்டு போயிட்டேன் பாணந்துறைக்கு. பாணந்துறையில போயினேன் நான் அவர்கிட்ட, பள்ளி முல்லையில போய் ஒரு நாள் ராவு இஸ்லாம் அலைங்க ஹசரத்தண்ணன் அலையும் இஸ்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டாரு. ஒன்றுமில்லா ஹசரத்து, இந்த கிதாப் ஒன்றில் இப்படி ஒரு இதொண்டு வருகுது, இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சாதியா இருக்கு, அதுதான் உங்கள்கிட்ட. எனக்கும் விளக்கம் தெரியா, நான் ஓதுற ஒடியன், எனக்கும் விளக்கம் தெரியா என்ன என்று கேட்பேன். என்னப்பா இருக்கீன்னு கேட்டாரு. ராய்து ரப்பி ஃபீ சூரத்தி ஷாபின் அம்ரத, முகத்தில் முடி முளைக்காத வாலிபனுடைய உருவத்திலே என்னுடைய ரப்பை கண்டேன் என்று ஹதீஸ் இருக்கு. இது என்னப்பா இது? அவர் ரெண்டை சொல்றாரு. அவர் ரூஹந்த கேட்டுக்கிட்டு இருக்கும். என்னப்பா இது? கஞ்சாவை குடிச்சு போட்டு எழுதியிருக்கானுங்களப்பா, தூக்கி எறியப்பா. நம்முட உருண்ட கோடாலி எடுத்து தலையை கொத்தி போட்டுருவா சொல்றாரு இந்த மனுஷன். அப்ப நான் திருப்பி கேட்கன், ஹஸரத் அவர் கஞ்சாவை குடிச்சு போட்டு ஒரு வேளை மஸ்தில எழுதிக்கலாம், எனக்கு தெரியாது. அந்த வசனங்களும் தப்ப வருமே. கஞ்சாவை குடிச்சு போட்டு மஸ்தில எழுதியவன் இலக்கண இலக்கியத்தோட எழுதுமா இல்லையே? எத்தனை இலக்கியத்துல புலவிடுவான், எத்தனை இலக்கணத்துல புலவிடுவான். அப்ப அதெல்லாம் நல்லா இருக்க. என்னப்பா அப்படித்தான்ப்பா, கொண்டு போங்கப்பாண்டாரு, கொண்டாந்து. அப்ப என்னத்துக்கு தம்பி சொன்ன இதனா? என்ன அது இது கேட்டுக்கிறீங்க நீங்க? ஆகையினால என்ன விஷயம்? ஒரு ஆள் என்றாலும் சொல்லுங்களேன். பிதிக்ரில்லாஹி. அப்ப முஹித்தீன் இப்னு அரபி அவங்க சும்மா இல்ல தம்பி, திக்ர் செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க. திக்ர் செய்யறதுனால நிறைய நன்மை கிடைக்கும் என்று எல்லாரும் சொல்றாங்க. அப்ப திக்ர் செய்யறதுனால பாவம் எப்படி உண்டாகும்? எப்படி சொல்ற? ஷரியத்துக்கு விரோதமானது அல்லவா? குர்ஆனுக்கு விரோதமான பேச்சல்லவா? இல்லை, விரோதம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? கொஞ்சம் குழியோடி பார்க்கணும். மேலடி நீச்சல் அடிக்காமல் தண்ணிக்குள்ள கொஞ்சம் குழியோடி பாரு. எப்படி? இந்த மைக்கு நான் இவன்கிட்ட சொல்றேன், இந்த மைக்க நினை, மைக்க நினை. மைக்க கலத்தி மறைச்சி வச்சுக்கிட்டு வெண்ட கண்ணுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சு போட்டு மைக்க நினை. இவன் என்ன செய்வான்? மைக்க நினைப்பான்.
கண்ணுக்கு முன்னுக்கே மைக்கு இருக்கக்குள்ள மர நினைக்கிற எப்படி விளங்குதாமி உங்களுக்கு? நினைத்தல் நினைத்தல் திக்ரு திக்ரு என்றால் நினைத்தல் 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 என்னத்தடா நினைக்கிற? கண்ணுக்கு முன்னாலே இல்லாத ஒன்றத்தானே நினைக்கிற. கூட்டாளி இப்ராஹிம் முன்னுக்கு இருக்காரு, மரம் என்ன தவிர நினைக்கிற? முன்னுக்கு இருக்காரு. கூட்டாளி எம்சிந்தா முன்னுக்கு இருக்காரு, அவர் என்னத்தை நினைக்கிற? அவன் முன்னுக்கு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. மரம் நினைக்கிற என்னத்தை? கண்ணுக்கு முன்னால இல்லாத ஒன்றை, கண்ணுக்கு முன்னால இல்லாத ஒரு ஆளை நினைத்தல். அப்ப இந்த கண்ணுக்கு முன்னால மைக் இருக்கி, இவனுக்கிட்ட மைக் என்ன பச்சை பொய்யான வேலை. நான் கண்ணுக்கு முன்னால இருக்கேன், ரவு மௌலவி என்ன அப்படி நினைக்கலாம். நான் மறைஞ்சி இருக்கக்குள்ள இவன் சொல்றான், இவனுக்கிட்ட ரவு மௌலவி என்ன இவன் நினைப்பான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ற சூரியன், அல்லாஹ் என்ற சூரியன் உதயமாகிக் கொண்டே இருக்கிறது, மறைவதில்லை. அப்படி உள்ள எப்படி நான் நினைக்கிறேன்? இந்த மைக்கு மறையில்லை, ஒன்ற கண்ணை விட்டும் முன்னுக்கு இருக்கி எப்படி அதை நினைக்கிற நீ? சூரியன் உண்ட கண்ணுக்கு முன்னுக்கு இருந்து கொண்டே இருக்கு, மறையல்ல. அதை எப்படி நீ நினைக்கிற? ஆகவே அல்லாஹ் என்ற தாத், அல்லாஹ் என்ற சூரியன் மறையல்லை, அது உதித்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறது, பிரகாசித்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்குள்ள நீ அதை மறைஞ்சது என்று நினைச்சுக்கிட்டு நினைக்க போனியண்டா நீ செய்கிற பாவம். ஏன் அதை மறைந்ததாக நீ நினைக்கிறாயே? மறையாமல் இருக்கும் ஒரு வஸ்துவை மறைந்ததாக நீ நினைப்பது பெரும் பாவம். அதனால் உன் கல்பு குருடாகும். அப்ப அல்லாஹ்வை மறைந்தவன் என்று நினைச்சுக்கிட்டு நீங்க திக்ர் செய்யாதங்க. அப்ப எப்படி திக்ர் செய்ய? நாங்க அல்லாஹ்வை ஆண்டு திக்ர் செய்ய. குர்ஆன்ல அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான், குலில்லா சும்ம தர்ஹும் ஃபீ கௌலிஹிம் யல்அபூன். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறான், குலில்லா, குல் முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ், நீங்க அல்லாஹ் என்று சொல்லுங்க. அப்ப அவனுக்கு குள்ளம்பிட்டு ஒரு ஜாதியா வருவானே நீங்க அப்படி சொன்னீங்கடா. சும்ம தர்ஹும் ஃபீ கௌலிஹிம் யல்அபூன், நாசமா போவட்டும் கொண்டு போட்டு உடுங்க. குர்ஆன்ல தான் சொல்றான் அல்லாஹ் தஆலா. வேற எங்கேயும் புராண கதையை நான் சொல்றேன், குர்ஆன்ல சொல்றான். குலில்லா சும்ம தர்ஹும் ஃபீ கௌலிஹிம் யல்அபூன். முஹம்மதே நீங்கள் அல்லாஹ் என்று சொல்லுங்கள். சும்ம தர்ஹும், அது என்னத்துக்கு சொல்றான் அல்லாஹ் தஆலா? அல்லாஹ் என்று சொல்லுங்க விட்டுறலாமே. சொன்ன உடனே என்ன நடக்கும்? கொள்ளும்பி வருவான். என்ன நீங்க அல்லாஹ் என்று வார சொல். சும்ம தர்ஹும் ஃபீ கௌலிஹிம் யல்அபூன். அவனுடைய அட்டகாசத்திலையும் அட்டூழியத்திலையும் அவன்கள் போட்டும், அவனை விட்டு விடுங்கள். அப்ப இதுக்கு இப்படி பொருள் சொல்லலாதா? குல் முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ், அவன் அல்லாஹ் என்று திக்ர் வையுங்கள். அவன் அல்லாஹ் என்று திக்ர் வைங்க. நீங்க அல்லாஹ் உங்கள் அல்லாஹ் என்று சொல்ல வேணா, அவன் அல்லாஹ் என்று சொல்லுங்க என்று அதுக்கு அர்த்தம் வைக்கலாதா? சரி வைப்போம். வச்சா சும்மா தர்ஹும் ஃபீ கௌலிஹிம் யல்அபூன். அவன் என்ன பேசினாலும் பேசட்டும் போட்டு விட்டு போட்டுறீங்க ஏன் சொல்லணும்? அல்லாஹ் அல்லாஹ் இவ திக்ர் வச்சா யாரும் இருக்க மாட்டான். அவன் அல்லாஹ் திக்ர் வச்சுட்டு போறான்னு போயிட்டுருவான். நான் அல்லாஹ் ஒருத்தன் தான் கொந்தளிச்சுக்கிட்டு வருவான். அந்த நேரத்தில் பாவிக்கிற வசனம் தான் சும்ம தர்ஹும் ஃபீ கௌலிஹிம் யல்அபூன். முதலாவது குர்ஆன இப்ப இந்த தபலீகாரன் பள்ளிக்கு கதிரை போட்டு விட்டு ஹதீஸ் சொல்றான், பச்சோச்சிக்கா விற்காமங்கிறான், ஹதீஸ் சொல்றான், தேங்காய் விற்கிறவன் ஹதீஸ் சொல்றான், கருவாடு விற்கிறவன் ஹதீஸ் சொல்றான். இவன் ஹதீஸ் சொல்ல கூடாண்டு நான் சொல்லல, மார்க்கம் தெரிஞ்சிருக்க வேணும் ஹதீஸ் சொல்றதுக்கு. மார்க்கம் தெரியாம ஹதீஸ் சொல்வது பச்சை பிழை. இன்றைக்கு நான் ஹதீஸ் சொல்லி நீங்க ஒரு ஆள் உடம்பி கேளுங்க பாப்பா, என்கிட்ட நோன்பை பத்தி உள்ள ஒரு பினாவை கேளுங்க.
நோம்பு எப்படி பாத்திலாகும், இல்லாட்டி எதை செய்தா பாத்திலாகும், எதை செய்யாது பாத்திலா. ஒரு கேள்வியை கேளுங்க, மார்க்கு சம்பந்தப்பட்ட கேள்வியை உடனே பதில் சொல்லுவேன் நான். ஏன்? நாங்க படிச்சிருக்கோம் 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் மദ്രസാவில் இருந்து ஃபிக்ஹ் கிதாபை ஓதி கட்டி வச்சிருக்கோம். வீட்டில் அலுமாரியில் நெஞ்சில கட்டி வச்சிருக்கோம். கேட்ட நேரத்தில் உடனே பதில் சொல்லுவோம். ஒரு கருவாட்டி வியாபாரி பள்ளி வாசலுக்குள்ள இருந்து கதிரையில இருந்து ஹதீஸ் சொல்றான், அவனுக்கு எழுப்பி ஒரு சட்டத்தை கேளு பார்ப்போம், தலைகளை புரட்டி சொல்லி நரகத்துக்கு தள்ளுவான். ஆகவே மார்க்கம் பேசுவது மார்க்கம் படிச்சவன் தான் பேசணும். நம்ம ஊர்ல எத்தனை பள்ளி வாசல்கள்ல ஒன்றுக்கும் குர்ஆனை ஒழுங்கா ஓத தெரியாதவன், மார்க்கத்தை தெரியாதவன், அரபு மொழியே தெரியாதவன், அவனுக்கு கதிரை போட்டு ஆலிமுஷா கீழே இருந்துகிட்டு ஹதீது கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் ஹதீதன் தலைகீழா புரண்டு போச்சு. ஆகையினால அன்புள்ள சகோதரர்களே, திக்ர் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் மறைஞ்சிருக்கான், அவனை நினைப்பம் என்று திக்ர் செய்தீங்க, அல்லாஹ் மறைச்சு போட்டீங்க. நீங்க எப்படி மறைப்பீங்க? அல்லாஹ் உங்களால மறைக்க இயலுமா? வதுக்குர் ரப்பக இதா நசீத்த, வதுக்குர் ரப்பக உன்னுடைய ரப்பை நீ நினை, இதா நசீத்த நீ மறந்தால். எதை மறந்தால்? குர்ஆன்ல சொல்லப்படல, செய்யப்படுபொருள் சொல்லப்படல, மஃஊல் சொல்லப்படல, செய்யப்படுபொருள் சொல்லப்படல. வதுக்குர் ரப்பக உன்னுடைய ரப்பை நீ நினைச்சிக்க, இதா நசீத்த நீ மறந்தால். எதை? அது இல்லை. அதுக்கு இந்த வெளி நீச்சல் அடிக்கிறார்கள் எழுதியிருக்கிறாங்க, இதா நசீத்த ரப்பக, உண்ட ரப்ப மறந்து என்றா உண்ட ரப்ப நினைச்சிக்க. மறந்தத மறந்த கதை தானே, நினைக்கிற எப்படி? மறந்து போச்சுண்டா நினைக்கிற எப்படி தம்பி? இவன் தம்பி என்னோட பார்த்து பழகி பேசிட்டு இருந்தாள். நான் இவனை கண்டு அவன் என்ன கண்டு 20 வருஷமா போச்சு. மறந்துட்டான், என்ற உருவத்தையும் மறந்து என்னை அப்படியே மறந்து வைத்தான். இவனுகிட்ட நீங்க வந்து சொல்லிங்க ரவுஃப் மௌலவிய நினை, அவன் என்ன சொல்லுவான்? நான் நினைச்சு பாக்குறதுக்கு நான் மறந்து வைத்தங்க, மறந்து போனதுனால இப்ப எனக்கு நினைச்சு கேளாம இருக்கின்ற சொல்லுவான். அப்ப உன்னுடைய ரப்பை மறந்தால் உன்னுடைய ரப்பை நினை என்று எப்படி அப்ப சொல்ற? என்ன? வதுக்குர் ரப்பக இதா நசீத்த நஃப்ஸக, செய்யப்படும் பொருள் அதுதான். உன்னை நீ மறந்தால் ரப்பை நினை. எங்ககிட்ட நாங்க எனக்கிட்ட அப்துல் ரவுப் என்ற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் ரப்பிட எண்ணம் வராது. இந்த அப்துல் ரவுபை நான் என்ன செய்யணும்? மறக்கணும். இஸ்மாயில மறக்கணும். இப்ராஹிமை மறக்கிற நேரத்தில் என்ன செய்யும்? அந்த மறக்கிறதுக்காக வேண்டி தான் ரசூலுல்லாஹ் ஒரு வழி ஒன்று சொல்லி தந்திருக்காங்க. உதுக்குருல்லாஹ ஹத்தா யகூலு இன்னஹு மஜ்னூன், நீங்கள் திக்ர் செய்யுங்கள், மற்றவன் பார்த்துட்டு இன்னஹு மஜ்னூன் இவன் பைத்தியக்காரன்டா என்று சொல்ற வரைக்கும் திக்ர் செய்யுங்கள். ஒருவன் திக்ர் செய்யற நேரம் தம்பி யாருண்டான ஒருத்தன் வந்து பார்த்து போட்டு இவன் பைத்தியக்காரன் என்று சொல்லுவானா? சொல்ல மாட்டான். காவிரிகள் சொல்லுவான். அதை விடுங்க, காவிரி மற்ற முஸ்லீம்களை வச்சுக்கங்களேன். இப்ப இந்த பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு ஆள் இருந்து விட்டு படுத்து திக்ர் செய்கிறாரு, நாம வந்த படத்தை பார்த்து போட்டு பைத்தியக்காரன் என்ற சொல்லி போட்டு போவோம். நோம்பில் இருந்து திக்ர் செய்கிறான் தான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மற்றவர்கள் பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லும் வரைக்கும் நீங்கள் திக்ர் செய்யுங்கள். உதுக்குருல்லாஹ ஹத்தா யகூலு இன்னஹு மஜ்னூன். அப்ப ஒருத்தன் நல்லா ஒதுபடுத்திக்கிட்டு சால்வகில தொப்பியெல்லாம் ஒழுங்கா போட்டுக்கிட்டு அல்லாஹ் அல்லாஹ் என்கிட்டு இருந்தா பைத்தியாரணம் என்று சொல்ல மாட்டான் இல்லவா? ஒருத்தன் என்ன செய்யறான்? தொப்பி எப்படி போட்டுட்டு அல்லாஹ் 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 வேண்டாம் என்ன சொல்லுவோம்? அப்செட் கேஸ், பைத்தியாரணம் சொல்லுவோம். அப்படி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? ஏன் தெரியுமா? இவன் தொப்பி பீகம் ஒழுங்கா போட்டு விட்டு ரெஸ்ட் வாட்சியும் ஒழுங்கா கட்டி இப்படி பிடிச்சுக்கிட்டு அவரு அப்படி இருந்துகிட்டு இப்படி ஓணாம் தலையாற்றா போல அப்படி திக்ர் செய்தால் குணம் ஏற்படாது. என்ன செய்? லா இலாஹ இல்லல்லாஹ் அடி
லா இலாஹ திக்ர் செய்யக்குள்ள இப்ப கம்ப்யூட்டர் காலம் வந்து வந்து எல்லாம் மொட்டாகி மொட்டையா போயிட்டு மொட்டையாக போயிட்டு என்ன அந்த காலத்தில் உள்ள கிழவன் தான் இப்பயும் பள்ளிக்கு இருந்துகிட்டு திக்ர் செய்யக்குள்ள என்ன செய்வான் லா இலாஹன்னு தலையை கிளியர் ஆட்டிக்கிட்டு செய்வான். இப்ப இருக்கிறவன் பேவனான போல நீ என்னத்துக்கு அதுக்கும் செய்யணும் செய்யலி நல்லா செய் பேவனம் தலையாடுற பக்கம் ஏன் நீ செய்யறாய் அதையும் செய்யாத ஏன் சும்மா இருந்துகிட்டு அல்லாஹ் 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 அப்படி சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லு அதையும் செய்ய தேவையில்லையே. நாங்க துவா ஓதுற இடங்கள்ல மற்ற எதிர்ப்பான பாட்டிகள் இருந்தா அவன் என்ன செய்யறான் இப்படி வச்சுக்கிறாங்க ஐயன் ஏன்டா வைக்க நீ அதை வைக்காத ஏன் உனக்கு கையேந்த இல்லாதல்லவா விட்டு போட்டீரே அவன் காவிரி துவா ஓதுறான் விட்டு போட்டீரிய இப்படி இருக்கிறான். மற்றவங்க பார்த்துருவான் அங்காலையும் வேணும் இஞ்சாலையும் வேணும் கண்டதுக்கு அவன் இப்படி இஞ்சால மட்டும் வேணும்டா இப்படி என்னது. ஆகையினால திக்ர் செய்கிற நேரத்தில் லா இலாஹ அது இன்னொன்று எம்பி இங்க உலமாக்கள் அவ்வளவு பேரும் செய்கிற திக்ர் பச்சைப்புள்ள என்னடா இவர் பகிரங்கமா சொல்றான் இப்படி என்னவோ ஒரு உலமா கூட்டிட்டு வாங்க என்கிட்ட நான் கேட்க எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு தான் திக்ர் செய்யறான். லா இலாஹ இல்லல்லாஹ்னு திக்ர் செய்கிறது பிள்ளை சட்டப்படி உள்ள ஞானத்துக்கு போக தேவையில்லை அங்க மாரிபாவுக்கு போக தேவையில்லை ஷரியத்து சட்டத்துக்கு பிள்ளை ஏன் தெரியுமா ஏ எழுதுங்க ஏ எழுதி போட்டு கசற வைங்க என்ன சொல்லணும் ஏக்கு கீழே ஏக்கு எழுதி போட்டு கீழே கசறு வச்சா சேரி வச்சா என்ன சொல்லணும் ஈ அலிப எழுதி போட்டு சேரி வச்சா என்ன சொல்லணும் ஈ நீதானா லா இலாஹ இல்லல்லாஹ்வுல லாவுக்கு பிறகு வருகிறதே அது ஏயா அலிவா அலிபு ஏ இல்லையா அது ஏண்டா தானே லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வரும். ஏக்கு கசர் வச்சா தானே ஈ என்று வரும். ஹம்ஸுக்கு கசர் வச்சா அலிவுக்கு கசர் வச்சா ஈ என்று வராது ஏக்கு சத்தம் வராது என்று வரும் என்று வரும். அப்ப லா இலாஹ இலாஹ எங்கப்படா அவ்வளவு பேருங்க அப்படித்தான் வைக்கான் பச்சைப்புல. நீங்க வேணும்னா இந்த ஒரு அல்லாம ஆலிமே தானே நேட்ட கூட்டிட்டு வாங்க சண்டை வித்துனா வானா நான் கேட்க அவர்கிட்ட இதுதான் சட்டம். அப்ப இந்த லா இலாஹ என்று எடுக்கிற நேரம் என்ன தெரியுமா மனசுக்குள் என்ன சிக்கணும் லா இலாஹுக்கு என்ன அர்த்தம் எந்த வஸ்துவும் இல்லை. லா இலாஹுக்கு அர்த்தம் என்ன இல்லல்லாஹ்ங்க இல்லல்லாஹ் இருக்கட்டும் லா இலாஹுக்கு மட்டும் என்ன அர்த்தம் எந்த ஒரு வஸ்துவும் இல்லை. அப்ப இங்க இருந்து தான் எடுக்கணும் இங்க இருந்து இதுதான் கல்வி இருக்கிற இடம் இதுல இருந்து இப்படி எடுங்க லா இலாஹ கொண்டு வந்தாச்சு. எந்த ஒரு வஸ்துவும் இல்லை கீழ் உலகத்திலும் இல்லை அரதீன சலா ஏழு பூமியிலேயும் இல்லை சமாவாத்தி சபா ஏழு வானத்திலேயும் இல்லை எந்த வஸ்துவும் இல்லல்லாஹ் அல்லாஹ்தான் இருக்கிறான் என்று குடு. இந்த கல்புக்கு கொஞ்சம் அழுத்தமா குடு. சும்மா லேசா இப்படி என்றா அவனுக்கு விளங்குமா கொஞ்சம் தட்டி வச்சமானேண்டா தான் என்ன செய்யும் கொஞ்சம் அப்படி என்று பார்ப்பான். அப்ப இங்க என்ன செய்யணும் கொஞ்சம் தட்டணும். அதுக்காக வேண்டித்தான் இந்த தரீக்கத்துடையவங்க சொல்றாங்க திக்ர் வைக்கிற நேரத்தில் தம்பி நீ சும்மா அப்படின்னு செய்யாம லா இலாஹ இல்லல்லாஹ் கொஞ்சம் ஊண்டி அடி 4:44 அடிச்சு 48 ஆகி 16 ஆகி 32 ஆகி வரக்குள்ள வைதா திக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய கல்பு நடுங்கும் என்று சொல்றான். அப்ப அந்த கல்புல ஒரு நடுக்கம் ஏற்படும். அப்போதுதான் அசரு பிரகாசம் உண்டாகும். ஆகையினால
நாங்க திக்ர் செய்யறோம். நாங்க திக்ரண்டா என்னன்றதையும் விளங்கி அல்லாஹ் தஆலா எங்கை மறைஞ்சவன் அல்ல. அவனை கூப்பிடுறதுக்கு நான் தான் ஆசாமி, எனக்கு விளங்குதில்லை. நான் தான் அவன் தான் நானாக இருக்கிறேன்ங்கிறது எனக்கு விளங்குதில்லை. எனவே அந்த திரையை இதா மர்த்ததைத்து ஃபகத் சிர்து ஆதம் ஃபமா ஆதமும் பல் ஹுவ லீ ரிதாஉ. அல்லாஹ் சொல்றான், இதா மர்த்ததைத்து, நான் முகமூடி போட்டேனே ஆனால், ஃபர்தா போட்டேனே ஆனால், ஃபகத் சிர்து ஆதம், நான் ஆதமாக காட்சி தருவேன். அல்லாஹ் சொல்றான், நான் ஃபர்தா போடாட்டி நான் அல்லாஹ்தான். நான் ஃபர்தா போட்டேனே ஆனால் ஃபகத் சிர்து ஆதம், ஆதமாக காட்சி தருவேன். ஃபமா ஆதமும் பல் ஹுவ லீ ரிதாஉ, ஆதமும் இல்லை பூதமும் இல்லை. ஆதம் என்பது என்னுடைய உடை, அப்துர் ரவுப் என்பது என்னுடைய உடை, யூனிஃபார்ம். இருக்காரு தம்பி, அவர் நம்ம ஊர்ல உள்ள மனுஷன். அவரு செட்டியா போலீஸ் ஷூட்டெல்லாம் போட்டு, போலீஸ் தொப்பி போலீஸ் உடுப்பெல்லாம் போட்டு கையில கண்ணையும் வச்சுக்கிட்டு எடுத்து நின்றாரண்டா, நாம் என்ன போலீஸ் என்று சொல்லுவோம். ஆளாறுதான் ஆமலவான் போலீஸ் என்று சொல்லுவோம். ஆளாறு இஸ்மாயில் தான் போலீஸ் என்போம். மறு பின்னேரம் வந்தாள், எஸ்பி உடைய போட்டு விட்டு எஸ்பி இதுல ஜீப்ல வந்து இறங்கின உடனே நேரத்துல போலீஸ்காரன் அதே ஆசாமி தான் அந்த உடுப்புல வந்தாரு. மருகா எஸ்பி, மருகா அதே ஆள் எஸ்டிஎஃப் உடையில வாராரி மகரிபு நேரம். ஆறு எஸ்டிஎஃப். அதே ஆள் தலப்பாவம் கட்டி ஜுப்பா ஹுப்பாலாம் போட்டு காட்டு தேங்காய் சிரட்டையும் கைக்குள் இதுல வச்சுக்கிட்டு தாராமையை அடிச்சு வாராரு. ஆறு பக்கிரி சாஹிபு. அதே ஆள் சாரணையும் அடிச்சு கட்டி வெறும் மேலோட கையில ஒரு கவுரையும் திரிச்சு எடுத்துக்கிட்டு தேங்காய் இல்லையான்னு வாரான். ஆறு நளவன். ஆறா ஆள்? எத்தனை பேரு? ஆறா? எத்தனை பேர் தம்பி? ஒரு ஆள். யூனிஃபார்மை பார்த்து அவர் வேற இவர் வேற அவர் வேற என்று நீ ஏமாந்துகிட்டு கிடக்கிறதுக்கு ஆறா குத்தம் செய்கிற? உன் கண் என்னை ஏமாற்றினால் என் மேல் கோபம் உண்டாவதோ? டடடா. ஆகையினால உண்ட கண் உன்னை ஏமாற்றுகிறது. ஆள் ஒருவன் தான். பல உடுப்புல வந்ததுனால பல ரெண்டு நீ நினைக்கிறாய், நினைக்காத ஆள் ஒருவன். இந்த ஒவ்வொரு மனிதனுடைய இந்த உடல் அமைப்பும் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு யூனிஃபார்ம். அவன் தான் ஒவ்வொரு யூனிஃபார்த்திலையும் வந்திருக்கிறான். ஆகவே அவனை நினைக்கிறதுக்கு மறைஞ்சவன் அல்ல. லைஸ பிகாயிபின், அவன் மறைந்தவன் அல்ல. சூரியன் உதிச்சுக்கிட்டே இருக்கி எப்படி நினைக்கிற? அந்த சூரியனை பார்த்துக்கிட்டு இருங்க, அதான் நினைக்கிறதாகும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் திக்ர பத்தி எவ்வளவோ சொல்றதுக்கு இருக்கு, நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் தஆலா இரவையில தராவி தொழுகைப்புறம் இங்கே பயான் தினமும் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.